கலத்தப்ப ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு 1 கப்பு பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அது கூட வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சோறும், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும், கொஞ்சமாக ஜீரகம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து 1 கப் அளவு வெல்லத்தில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவோட இந்த வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும்போதே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கரை நான் எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்துட்டு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் எடுத்து இந்த குக்கரில் ஊற்றிக்கலாம். விசில் போடாமல் மூடி மட்டும் போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கணும். இப்போ நமக்கு சூப்பர் சாஃப்டான